ஸோ க்ரௌன் பற்றி பார்த்துருக்கோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரௌன் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த க்ரௌன் செய்யறதுக்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காரு க்ரௌன் சிகிச்சை செய்யறதுக்கு. அதோட ஆன்சர் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது க்ரௌன் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரௌன் செய்முறை என்னன்னு நமக்கு தெரியணும். என்ன மெட்டீரியலில் க்ரௌன் செய்கிறோங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ க்ரௌன் செய்முறை என்ன? 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. கன்வென்ஷனல் மெத்தட் என்ன? நம்ம அந்த பற்களுக்கு உண்டான அந்த கேப் இருக்குல்லையே, அந்த கேப் பண்ணும்போது அந்த பற்களோட சைஸை குறைப்பாங்க. இந்த பற்களை சைஸ் குறைக்கும் போது டிப்பிக்கலாக அது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த பற்களை சைஸை வந்து கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு 15லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும். அதுக்கப்புறம் பல்லுக்கு அளவு எடுக்கணும். கன்வென்ஷனல் முறையில் வந்து யூஸ்வலாக அந்த ரப்பர் பேஸ் மெட்டீரியல் எலாஸ்டோமெரிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் வச்சு பல்லுக்கு அளவு எடுப்பாங்க. ஸோ இது மொத்தமாக ஒரு 3/4 மணி நேரம் வச்சுங்களேன் இந்த பல்லுக்கு அளவு எடுத்துட்டு. ஸோ இந்த அளவு என்ன பண்ணுன்னா பற்களோட நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்டை நமக்கு கொடுக்கும். இந்த நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்டை வச்சு நம்ம ஒரு பாசிட்டிவ் பண்ணணும். மாடல்னு பேர். ஸோ இம்ப்ரெஷன் இருக்கும். இம்ப்ரெஷன் வந்து நெகட்டிவ் இம்ப்ரிண்ட். அதுலேருந்து பாசிட்டிவ் மாடல் ஃபார்ம் பண்ணி இந்த மாடலை லேபுக்கு அனுப்புவாங்க. லேப் வந்து என்ன மெட்டீரியலை பொறுத்து க்ரௌன் வந்து செய்யும். இந்த லேபில் செய்கிற க்ரௌன்ஸ் வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ரெகுலராக இருக்கிற செய்முறை, அதை வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸில் மெட்டல் காஸ்டிங் பண்ணி அந்த மெட்டல் காஸ்டிங் மேலே செராமிக் வைப்போம். அப்படின்னா என்ன? நம்ம பற்களை வந்து ஃபஸ்ட்டு மெழுகு மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு அந்த மெழுகான ஷேப்பை வந்து மெட்டலில் காஸ்டிங் பண்ணி, அதாவது மெழுகை உருக்கி மெட்டலை உருக்கி அந்த உருக்கின மெட்டலை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மோல்டுக்குள்ளே நம்ம வச்சுட்டு மெட்டல் மேலே செராமிக் லேயர் பண்ணுறது. இதுதான் டிப்பிக்கலாக மெட்டல் செராமிக் க்ரௌன்னு பேர். உள்ளே ஒரு லேயர் இருக்கும் மெட்டல், மேலே செராமிக் இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகும். ஐடியலாக சொல்லப்போனால் ஒரு வாரம் வரைக்கும் ஆகலாம். ரொம்ப வேகமாக செஞ்சாலும் எப்படியும் 2 to 3 days ஆகிடும் இது பண்ணுறதுக்கு. இது டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? நெகட்டிவ் பண்ணணும், அதுலேருந்து பாசிட்டிவ் ஸ்டெப் பண்ணணும், அந்த பாசிட்டிவ் ஸ்டெப் பண்ணி வேக்ஸ் பண்ணி அதுலேருந்து மெட்டல் பண்ணி மெட்டல்லேருந்து செராமிக் ஆட் பண்ணி பண்ணணும். பல டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கு நேரம் ஆகும். இந்த லேபில் நம்ம அந்த நெகட்டிவ் கிளினிக்கில் பண்ணுறோம். அதுலேருந்து மாடல் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம லேப் வந்து டிஜிட்டலாக ஜிர்கோனியா க்ரௌன் பண்ண முடியும். இந்த டிஜிட்டலாக ஜிர்கோனியா க்ரௌன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேக்ஸ்லாம் பண்ணாமல் ஸ்கேனர், மாடல் ஸ்கேனர்னு பேர். இந்த மாடல் ஸ்கேனர் மூலமாக பற்களை வந்து அந்த மாடலை ஸ்கேன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுவாங்க. இது கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிவிட்டு டிசைன் பண்ண பற்களை ஜிர்கோனியாவில் வந்து மில் பண்ண முடியும். மில் பண்ணி அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் சென்டரிங் பண்ணி பல்லு கலர், கரெக்டான கலர் கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் டிப்பிக்கலாக 1 நாளோ 2 நாளோ தான் ஆகும். ஏன்னா டிஜிட்டலாக பண்ணுறதுனால நிறைய மேனுவல் ஸ்டெப்ஸ் குறைஞ்சிரும். ஸோ நிறைய மேனுவல் ஸ்டெப் குறையிறதுனால ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரஸியும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஜிர்கோனியா முறையில் இது மாதிரி பண்ணும்போது 2 days வச்சுக்கலாம். 2 days to மேக்ஸிமம் 3 daysக்குள்ளே க்ரௌன் ரெடி ஆகிடும். நம்ம எங்கே இருக்கோம், லேப் எவ்வளோ நாள் ஆகும், லேபோட சப்போர்ட் பொறுத்து அந்த டைம் யூஸ்வலாக மாறும். இன்னொரு டைப் வரும் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ. இப்போ கிளினிக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரியில் செரக்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. செரக்ங்கிற ஒர்க் ஃப்ளோ வந்து சேர் சைட் செராமிக் ரெஸ்டரேஷன். அது அப்படின்னா என்னென்னா, இந்த நெகட்டிவ் முறையில், அதாவது நான் அந்த பல்லை வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணி வாயில் வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த பல்லை வந்து டைரெக்டாகவே ஒரு இன்ட்ராஓரல் ஸ்கேனர்னு பேர். செரக்கில் வந்து இந்த செரக் யூஸ் பண்ணி இன்ட்ராஓரல் ஸ்கேனர் மூலமாக கம்ப்யூட்டரில் உடனுக்குடன் அப்படியே நம்ம வந்து பற்களோட ஷேப்பை வந்து உடனே நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பற்களை ஸ்கேன் பண்ணும்போது உடனே அந்த ஸ்கேனோட ரிசல்ட் வந்து உடனே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு, பற்களை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், மேக்ஸிமம் 5 நிமிஷம் ஆகும். அதோட குறைவாக தான் ஆகும். ஸோ பண்ணிட்டோம்னா இந்த கம்ப்யூட்டர்லேயே, இந்த செரக்லேயே வந்து டிசைன் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த டிசைன், அந்த ஒரு க்ரௌனை டிசைன் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இந்த டிசைன் முடித்ததுக்கப்புறம் கிளினிக்லேயே வந்து மில்லிங் மிஷின், இன்ஹவுஸ் மில்லிங் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ஹவுஸ் மில்லிங்கில் என்ன பண்ணுவோன்னா, இந்த நம்ம டிசைன் பண்ண க்ரௌனை வந்து மில்லிங் யூனிட் மூலமாக க்ரௌனை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே மில்லிங் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஒரு க்ரௌன் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour தான் டைம் ஆகும். ஸோ நம்ம டென்டல் சேரில் உட்காந்துட்டு ஒரு க்ரௌனுக்கு மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் 1 hourக்குள்ளே க்ரௌன் ரெடி பண்ணி 1 hourலேயே க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
1 ஹவரில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே டாக்டர், இது செராமிக் க்ரௌனா டெம்பரரி க்ரௌன் கிடையாது. இது ஃபுல் ஜிர்கோனியா க்ரௌனாக இருக்கட்டும், இமேக்ஸ் க்ரௌனாக இருக்கட்டும், எல்லாமே 1 ஹவரில் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இது மாதிரி 1 ஹவரில் சொல்லும்போது ஒரு 12 க்ரௌன்னா 12 மணி நேரத்தில் பண்ணலாமா டாக்டர்னா, 12 க்ரௌன் 12 மணி நேரத்தில் பண்ண முடியும். ஆனால் டைம் யூஸ்வலாக ஆகும். உங்களால் 12 மணி நேரம் சேரில் உட்கார முடியாது. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி மல்டிபிள் க்ரௌன்ஸ் இருக்கும்போது ஒரு நாள் ஃபஸ்ட்டு பல்ல ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கேன் பண்ணி டெம்பரரி க்ரௌன் கொடுத்துருவோம். நீங்கள் மறுநாள் வரும்போது மற்ற எல்லா க்ரௌனும் ரெடியாக இருக்கும். ஸோ 1 or 2 days ஆகும். க்ரௌன் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளால் பொருத்த முடியும். ஸோ இது வந்து மல்டிபிள் க்ரௌன் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்குண்டான ஒர்க் ஃப்ளோ மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்து டைம் ஆகும். ஸோ டிப்பிக்கலாக செராமோ மெட்டல் க்ரௌன் லேபில் கொடுத்து பண்ணுற க்ரௌன் அப் டு 4 days to 1 week ஆகலாம். ஜிர்கோனியா க்ரௌன் லேபில் கொடுத்து செய்யும்போது ஒரு பர்டிகுலர் க்ரௌனுக்கு 2-3 நாள் ஆகலாம். சேர் சைட் ஒர்க் ஃப்ளோ இது மாதிரி செராமிக் ஒர்க் ஃப்ளோ இருக்கும்போது ஃபியூ ஹவர்ஸில் 1 ஹவர்லேயே ரெடி பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நம்மளால் க்ரௌன் ரெடி பண்ணி உடனேயே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அவசியம் லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.